பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவராகவே இருக்கின்றார். நம் மத்தியில் இந்த 40 நாட்களாக சபையில் இங்கே இந்த ஜெப மையத்திலே தேவனுடைய சிலுவை தியானத்தை, தேவனுடைய சிலுவை மரணத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கும் ஒரு வாய்ப்பினை கொடுத்தமைக்கு நான் நன்றியுள்ளவளாக இருக்கின்றேன். தேவாதி தேவன், ராஜாதி ராஜா நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இயேசு நம் மத்தியில் அசைவாடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர், பாதியில் விட்டுட்டு போகிற தேவன் அல்ல. அவர் யாரு? முழுமையாய் நடத்தி செல்லுகிற தேவனாய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீர் வந்திருக்கிற தயவுக்காய் மக்க நன்றின்னு சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் அவரை நோக்கி பார்க்கும்படியாய், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசிக்கும் என்று வேதம் சொல்லுகின்றது. அப்பா, நம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து, அப்பா உங்களுடைய பிரகாசத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. நீங்கள் ஒரு விஷயங்களை பார்ப்பீங்கன்னா எங்களுடைய முகங்கள் பிரகாசம் அடையும் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்கள் பிரகாசம் அடையும் அப்பா. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் பிரகாசம் அடைவார்கள். இந்த வேளையில் எங்கள் மத்தியில் இறங்கி வாங்க நம்ம கூப்பிடுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர். உமது அணைப்பிலே, உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன், அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றோம். உம்மை நோக்கி பார்க்கின்றோம், உம்மை நினைத்து துதிக்கின்றோம். இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். கண்ணின் மணி போல என்னை காத்தீரே, கண்ணின் மணி போல என்னை காத்தீரே. உமது சமூகமே, உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே, தினம் எனக்கு தீபமே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை
எல்லாரும் அவரை நோக்கி பார்ப்போமா? உம்மை நோக்கி பார்க்க முடியாது வந்திருக்கிறோம் அப்பா. நீ செய்த தியாகம் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல சுவாமி. இன்றைக்கு நாங்கள் நிற்கிறோம் என்றால் உம்முடைய பெரிதான தியாகம் ஐயா. மனுக்குலத்துக்காக நீர் கர்த்தாவை சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வந்த ஆண்டவரே, மனிதர்களில் ஒருவராய் ஆண்டவரே பாட அனுபவித்தீரே. எங்களை மீட்டெடுக்கும்படியாய் உடைய அன்பு, கடவுளுடைய அன்பு என்ன என்பதை எங்களுக்கு காண்பிக்கும்படியாய் அப்பா பட்ட பாடுகளை நாங்கள் இன்றைக்கு தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம் ராஜா. ஓ ஹல்லேலூயா. உம்மை நினைக்கும் பொழுதே எங்கள் உள்ள மகிழ்கிறதையா, எங்கள் கண்கள் கலங்குகிறதையா. குற்றமில்லாதவராய் நன்மை செய்தவராய் பாட அனுபவித்தீர் ஆண்டவரே, பாட அனுபவித்தீர் அப்பா. ஓ ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் சுவாமி. அப்பா, we bless your name, O Lord Jesus. உம்மை நாங்கள் கர்த்தாவே ஆசீர்வதிப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் அப்பா. நீர் செய்த செய்கைகள் ஆண்டவரே மகா 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 பெரியதாண்டவரே. ஓ ரிஹாதனரபா ஷிபின மங்கதியாலபா. அப்பா, இந்த யுகத்தை மாற்றி போடும்படியாய் ஆண்டவரே இந்த உலகத்திற்கு வந்து நீர் ஆண்டவரே மனுக்குலத்தை மீட்டெடுத்த உம்மை குறித்து இன்றைக்கு ஆண்டவரே இயேசு சுவாமி நாங்கள் கர்த்தாவை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒவ்வொருவரோடு கூட பேசும். உம்மை நாங்கள் நினைவுபடுத்தி ஆண்டவர் நீ செய்த நன்மைகளை நாங்கள் நினைவு கூர்ந்த ஆண்டவரே உமக்கு நன்றி பலி ஏறெடுக்கும்படியாய் வந்திருக்கிறோம். துதி கன மகிமையா உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவை தியானம் என்பது வருடந்தோறும் இந்த நாட்களிலே சிலுவை தியானத்தை 40 நாட்களாக எல்லா ஆலயங்களிலும் தியானித்து கொண்டு வருகின்றார்கள். ஹல்லேலூயா. அப்படி தானே? நம்ம வீட்டில் ஒருத்தர் மரித்து போயிட்டார்னா நம்ம என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு மாதமும் ஸ்தோத்திர கூட்டம் வைக்கிறோம் இல்லையா? அவங்களை நினைவு கூறும்படியே நான் மறந்து போய்ட்டுருவாங்க, அப்படியே மண்ணோடு மக்கி போயிடுவாங்க விட்டுட்டா. அதனால் என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு வருடமும் நாம் அவர்களை நினைவு கூறும். நம் வீட்டில் இருக்கும் ஒரு மனிதர்களையே நாம் நினைவு கூறுவோம் என்றால் உலகத்துக்கே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, அவர் செய்த, அவர் பாராட்டின, அவர் நமக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி இவ்வளவாய் உன்னை நேசிக்கிறேன் என்ற தெய்வத்தை நாம் நினைவு கூறுவதில் தவறே அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, துக்கம் கொண்டாடுறீங்களா? அப்படி அல்ல. நாம் நினைவு எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் அவரை நினைவு கூறுகிறோம். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இந்த நாளிலே அந்த தேவனுடைய அவருடைய மகிமையை இன்றைக்கு நாம் பறைசாற்றி அநேகர்களுக்கு சுவிசேஷத்தை இது நிமித்தம் இந்த நாட்களிலே நாம் சுமந்து சென்று கொண்டிருக்கின்றோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு செய்தியின் தலைப்பு மகிமையின் ராஜா துயர மனிதரானார், அல்லது மகிமையின் ராஜா துயர மனிதனாய் மாறி மீண்டும் வரப்போகின்றார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதற்கு ஆதாரமாக நாம் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிப்போம். அது அப்படியே சிஸ்டர் வந்து ஜபத்தில் தொட்டுட்டாங்க. ஐயோ, நம்ம செய்தி அப்படியே அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஹல்லேலூயா. இது அழகா சகோதரி ஜபத்திலே இதை அப்படியே தீர்க்க தரிசனமாய் சொல்லிவிட்டார்கள். நான் கொண்டு வந்த வசனத்தை அப்படியே சகோதரி சொல்லிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், தேங்க்யூ ஃபார் கன்ஃபார்மிங் லார்ட். ஆண்டவரே, நீங்கள் அதை என்ன பண்ணிட்டீங்க? உறுதிப்படுத்திட்டீங்க. கர்த்தர் எப்படியாவது உறுதிப்படுத்துவா, இந்த வசனம் நான் தாம்மா கொடுத்தேன், நான் தான் உன்னோடு கூட இருந்து பேசுகிறேன் என்பதை உறுதிப்படுத்தும்படியாய் இந்த வார்த்தையை சகோதரி கொண்டு பேச வைத்தார். ஹல்லேலூயா. இந்த வசனம் தீர்க்க தரிசன வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியினால் 700 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து எப்படிலாம் அவர் புறக்கணிக்கப்பட்டார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணாரா?
அசட்டை பண்ணப்பட்டாராம். யாரால் அசட்டை பண்ணப்பட்டார்? தன்னுடைய சொந்த ஜனங்களினால் அவர் அசட்டை பண்ணப்பட்டார். தன்னுடைய சொந்த யூத குலத்தினால், யூத குல மக்களினால் அவர் அசட்டை பண்ணப்பட்டார். சொந்த குடும்பத்தினால் அவர் புறக்கணிக்கப்பட்டார். தான் வாழ்ந்த நாசரேத் ஊரில் அவர் என்ன பண்ணாராம்? புறக்கணிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. ஏன் அவர் புறக்கணிக்கப்பட்டார்? ஏன் அவர் அசட்டை பண்ணப்பட்டார்? ஏன் அவர் துக்கம் நிறைந்தவராக இருந்தார்? ஏன் அவர் மனுக்குலம் கண்ணை மூடிக்கிற அளவுக்கு அவர் நடந்தார் என்றால், அவருடைய போதனைகள், இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் எப்படி இருந்ததென்றால், அவர் என்ன போதித்தாராம்? அன்பை போதித்தார். என்ன போதித்தார்? அன்பை போதித்தார். இரண்டாவது அவர் என்ன பண்ணினார்? அன்பை போதித்தார். ரெண்டாவது என்ன பண்ணார்? மன்னித்தார், ஜனங்களை மன்னித்தார். மூன்றாவது அவர் என்ன பண்ணினார்? ஜனங்களை குறித்து கண்ணீர் விட்டார், மனஸ்தாபப்பட்டார், மக்களுக்காக மனதுருகினார். ஹல்லேலூயா. அவர் மனதுருகினார். ஆனால் மோசேக்கு ஒரு 10 கட்டளை கொடுக்கப்பட்டது. அந்த கட்டளையில் என்ன எழுதப்பட்டிருக்குது? ஆண்டவருடைய கரங்களினால் எழுதப்பட்ட அந்த கட்டளையில் பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்று சொல்லி, நீ ஒரு கண்ணை பிடுங்கினா அடுத்த கண்ணை நீ பிடுங்கு, உன் பல்ல உடைச்சா அர்த்தம் பல்ல போய் நீ உட. இதுதான் கட்டளை. இந்த கட்டளை தான் அந்த பொலிட்டீஷியன், அந்த நாட்களிலே வாழ்ந்த அரசியல்வாதிகள், அந்த தேசத்திலே இருந்த மக்கள் இத்தனை வருடங்களாக கடைபிடித்து வருகிறார்கள். 700 ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட அந்த கட்டளைகளை ஆண்டவர் என்ன பண்ணினார்? இயேசு சுவாமி மாற்றினார். எல்லார் இடத்துல அன்பாயிருங்க, ஒரு கணத்தில் அரைஞ்சா மறு கணத்தை திருப்பி காமிங்க, இப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு சுவாமியுடைய போதனைகள் இருந்தபடினாலே இந்த மக்கள் யெகோவா கொடுத்த கட்டளைகளை இவன் மாற்றுவதற்கு யார் என்று சொல்லி இவன் மேல் என்ன பண்ணினாங்க? இவனை, இயேசு சுவாமியை அசட்டை பண்ணினார்கள். எங்களுக்கு கொடுத்த கட்டளையை காட்டிலும் இவன் பெரியவனா என்று சொல்லி இவரை என்ன பண்ணினார்களாம்? புறக்கணித்தார்களாம். தேவ ஆலயம் அவரை புறக்கணித்ததாம். ஹல்லேலூயா. தேவ ஆலயத்தில் அவரை சேர்க்கல. கள்ள தீர்க்கதரிசி, இவன் வேதத்தை புரட்டுகிறான், இவன் யாரு? எசுபோலினால், பிசாசினால் பேசுகின்றான், பிசாசினால் வியாதிகளை சுகமாக்கின்றான் என்று சொல்லி அவரை ஜனங்கள் புறக்கணித்தார்கள். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணார்? கண்ணு இல்லாதவங்களுக்கு கண்ணு கொடுத்தார். இல்லை, ஒரு விபச்சாரி பிடிக்கப்பட்டார். அந்த விபச்சாரியை என்ன பண்ணணும்? மோசேயின் கட்டளைப்படி கல்லெறிந்து கொல்ல வேண்டும். அந்த பெண் எவ்வாறு கொல்லப்பட வேண்டும் என்றால், இந்த பாலைவன பகுதியிலே நான் அந்த காட்சியை பார்த்தேன். இது வரைக்கும் என்ன பண்ணிடுவாங்க? மண்ணை போட்டு மூடிடுவாங்க. 2 கரங்களும் உள்ளுக்கு இருக்கும். அந்த கல்லை தடுக்க கூட அந்த பெண்ணால் முடியாது. அவள் பாவம் செய்து விட்டாள் என்று சொல்லி 2 கையையும் என்ன பண்ணிடுவாங்க? அந்த குழியிலே போட்டு இது வரைக்கும் மண்ணை போட்டு மூடிடுவாங்க. எல்லாரும் கல்லடிப்பாங்க. அந்த கல் பட்டு அவள் இறந்து போவாள். இதுதான் என்னது? அந்த பாவத்திற்குரிய தண்டனை. இந்த தண்டனை ஒரு பெண் இந்த பாவத்து நிமித்தம் பிடிப்பட்டவளாய் இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அந்த பெண்ணை பார்த்து இயேசு சுவாமி என்ன சொல்லுகின்றார் என்று சொல்லி பரிசேயர் சதிசேயர் குற்றம் சாட்டும்படியாய், அவர் மீது குற்றம் கண்டுபிடிக்கும்படியாய் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவர்? கீழே எழுதுறாரு, உங்களில் பாவம் செய்யாதவன் முதல்ல கல்லடிச்சுட்டு போங்கன்னு சொல்லி. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஞானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பெண் என்ன பண்ணா? அன்றைக்கு விடுதலையாக்கப்பட்டாள். அன்றைக்கு அத்தியாயம் மாற்றப்பட்டது. மோசேயின் கட்டளை அன்றைக்கு மாற்றப்பட்டது. அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு விடுதலை வந்தது. இதையெல்லாம் பார்த்த இந்த சதிசேயர் பரிசேயரும் கூட அவரை என்ன பண்ணாங்களாம்? புறக்கணித்தார்கள். ஹல்லேலூயா. சபையில் இருக்கிற ஹை பிரீஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்க? அவரை புறக்கணித்தார்கள். குடும்பத்தினர் அவரை புறக்கணித்தார்கள். இவன் என்ன பண்ணுறான்? ஏதோ பேசிட்டு போயிட்டு இருக்கான், என்னன்னு புரியலையேன்னு சொல்லி எல்லாரும் புறக்கணித்தார்கள். அவர் புறக்கணிக்கப்பட்டவராயிருந்தால், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மேசியா வருவார். அந்த மேசியா என்ன பண்ணுவார்? இஸ்ரவேல் மக்களை விடுவிப்பார் என்று எழுதப்பட்ட வாக்கியம் நிறைவேறும்படியாய் மேசியா வந்தார். ஆனால் இந்த யூத குலத்தாரும் இஸ்ரவேல் மக்களும் மேசியாவை எப்படி எதிர்பார்த்தார்கள் என்றால், அவர் ராஜாதி ராஜாவாக வருவார், அவர் குதிரையின் மேல் வருவார், அவர் சேனைகளின் ராஜாவாய் வருவார் என்று சொல்லி ஆவலோடு இந்த யூத ஜனங்களும் இஸ்ரவேல் மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இவரோ ஏழை வடிவம் எடுத்து, ஏழை கோலம் எடுத்து எங்கே பிறந்தார்? மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். ஆகவே இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு மேசியா இப்படி பிறக்க மாட்டார் என்று சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க? இவரை புறக்கணித்தார்கள். அவர் ஏன் அப்படி பிறந்தார் என்றால்,
பாவ நிவாரண பலியாக யூதர்களும் இஸ்ரவேல் மக்களும் என்ன செய்வார்கள்? ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுவாங்க? ரத்தம் கொடுப்பார்கள், பலியிடுவார்கள். மாடு ரத்தம், ஆடு ரத்தம், இப்படிப்பட்ட அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்றவாறு ரத்தங்களை கொடுப்பார்கள். அப்போது அந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? முன்னணியிலே கிடத்தி இருப்பதை காண்பீர்கள் என்று சொல்லி யாருக்கு சொல்லப்பட்டது? மெய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது. ஏன் மெய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது என்றால், மெய்ப்பர்கள் அவர்கள் மந்தையை காத்து கொண்டிருப்பார்கள். அந்த மந்தை ஆண்டவருக்கு, அதாவது பாவ நிவாரண பலியாக பலி கொடுக்க வேண்டிய அந்த ஆட்டுக்கடாக்கள், அந்த ஆட்டுக்கடா பிறந்த உடனே அதை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணால் அதில் ஒரு வெள்ளை முடி கூட இருக்கக்கூடாது, எல்லாமே சிவப்பாக இருக்கணும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொன்ன உடனே அதை என்ன பண்ணுவாங்க? முன்னணியில் கொண்டு போய் நிறுத்தி என்ன பண்ணுவாங்களாம்? அதற்கு ஆண்டவருக்கு பலி கொடுக்கும்படியாய் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஒரு ஆடு பிறந்திருக்கு என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணுவார்களாம்? அதை சந்தோஷமாய் கொண்டாடுவார்களாம். அதை தான் இயேசு சுவாமி செய்தார். அவரும் பலி கொடுக்கும்படியாய் பலியாய் பிறந்தாராம். ஆகவே தான் அவரை எப்படி அந்த ஆட்டுக்குட்டியை துணியிலே சுருத்தி, வெள்ளை துணியிலே சுருத்தி முன்னணியிலே கொண்டு போய் வைத்தார்களோ, அதே போல இவர் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் பிறந்தபடியினாலே அவர் முன்னணியிலே கொண்டு போய் நிறுத்தினார்களாம். ஹல்லேலூயா. ஆனால் ஜனங்கள் எதிர்பார்த்த மேசியா எப்படி வருவார் என்று எதிர்பார்த்தார்கள்? ராஜாவாக வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவை இவர்கள் புறக்கணித்தார்கள். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. இஸ்ரவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தருமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியாரால் அருவருக்கப்பட்டவருமாய் இருந்தார். ஹல்லேலூயா. மெய்ப்பர்கள் எப்படி இருப்பாங்க? நல்ல வாசனையாக சென்ட் அடிச்சுட்டு இருப்பாங்களா? இல்லை. எப்படி இருப்பாங்க? அழுக்காக இருப்பாங்க. ஆடுகளோடு இருப்பாங்க. ஆடு மேலே என்ன ஸ்மெல் வருதோ அந்த ஸ்மெல் இவங்க மேலேயும் வரும். ஆகவே அவர் மெய்ப்பர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாக தான் இருப்பாங்க. ஒரு மூலையில் தான் அவர்கள் இருப்பார்கள். எல்லா இடங்களிலும் அவர்கள் வரமாட்டார்கள். அப்படிதான் இயேசு கிறிஸ்துவை இந்த ஜனங்கள் என்ன பண்ணினார்களாம்? புறக்கணித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மனுஷனால் அசட்டை பண்ணப்பட்டிருந்தாராம். ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க. ஏன்னா தாவீதின் வம்சத்தில் பிறந்தவர், தாவீதின் வேறென்று சொல்லப்படுகிறவர். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 16 வாசிங்க பார்க்கலாம். நானும் ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷனால் வாசிங்க. ஆமேன். ஹல்லேலூயா. அதே வசனம் லூக்கா 23:35 வாசிக்கின்றோம். அதே வசனத்தை மத்தேயு 27:42 வாசிக்கின்றோம். மற்றவர்கள் எல்லாம், இந்த யூத ஜனங்கள், மற்ற ஆசாரியர்கள் மற்றும் அனைத்து பதவியுள்ள மக்கள் இவரை பார்த்து என்ன சொல்றாங்க? மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ளட்டும். திராணி இல்லை, தன்னைத்தான் ரட்சித்துக்கொள்ள என்ன இல்லை அவனுக்கு? திராணி இல்லை. அப்புறம் இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவை விட்டு இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை என்ன பண்ணுவோம்? விசுவாசிப்போம் என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. இவனை ரட்சிக்கட்டும். இவன் என்ன சொல்றான்? நான் யூதருடைய ராஜா என்று சொல்றானே, யூதருடைய ராஜாவனா இவனை ஃபர்ஸ்ட் ரட்சிக்கட்டும். இவன் ஏன் சிலுவையில் தொங்கணும்? ரட்சிக்க வருகிறவர்கள் என்ன பண்ணும்? ஆண்டவரோட முகமுகமாக பேசுகிற காரியங்கள் மோசே பேசினது போல இவர் பேசலையே. ஆனால் இவர் முகமுகமாய் பேசினார். இவர் தான் ராஜாதி ராஜா, மனுக்குலத்தை மீட்க வந்த பிரபு என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். அறியாமல், மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு அவரை அறியாமல் அவரை புறக்கணித்தார்கள். அவரை அறியாமல் அவர்கள் என்ன பண்ணாங்களாம்? அசட்டை பண்ணுகிறார்களாம். ஹல்லேலூயா. முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கின்றதாம். ஹல்லேலூயா. யோவான் 15:24-25 பார்த்தீங்கன்னா அவரை முகாந்திரம் இல்லாமல் பகைத்தார்கள். ஹல்லேலூயா. குஷ்டரோகியை பார்க்குறார். அவரு குஷ்டரோகியை பார்த்து என்ன பண்றார்? தொட்டு சுகமாக்குகிறார். அந்த நாயனூர் விதவை பிள்ளை செத்து போயிட்டான். அந்த ஊருக்குள்ளே போகிறாரு. அந்த பிள்ளை கைம்பெண்ணா இருக்கிறா. அந்த கைம்பெண்ணு பார்த்து இந்த பிள்ளையும் செத்து போச்சுன்னா, இவன் கணவனும் போயிட்டான், இந்த பிள்ளைகள்னா இந்த இந்த தாயோட நிலைமை என்ன என்று சொல்லி அந்த தாய்க்கு அந்த பிள்ளையை மீட்டு கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. பிசாசுக்களை துரத்துகிறார். அந்த தேசத்தை அள்ளக்கழித்து கொண்டிருந்த பிசாசின் தந்திரங்களை அவர் அழித்து ஜனங்களுக்கு
விடுதலை வாங்கி கொடுத்தார். 38 வருஷமாய் படுக்கையில் இருந்த மனிதனை விடுதலை ஆக்கினார். இந்த நல்ல காரியங்களை தான் செய்தார். ஆகவே அவர் என்ன பண்ணாரா, முகாந்திரம் இல்லாமல் என்ன பண்ணுறானா, எல்லாராலும் பகைக்கப்படுகின்றார். இன்றைக்கும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் யோசிக்கலாம், நான் கூட முகாந்திரம் இல்லாமல் பகைக்கப்படுகின்றேன், நான் எல்லாராலும் புறக்கணிக்கப்படுகின்றேன், நான் எல்லாராலும் கைவிடப்பட்டு இருக்கின்றேன் என்று சொல்லி ஒருவேளை கேள்வியோடு வந்திருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உன்னை அடைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நீ அநேகர்களை விடுவிக்கும்படியாய், அநேகர்களுக்கு உன்னை கொண்டு நான் செய்ய போகும் காரியம் பயங்கரமாக இருக்க போகின்றது. ஆகவே எனக்கே இவ்வளோ பாடுகள் என்றால் உங்களுக்கு என்ன? பச்சை மரத்துக்கே இவ்வளவு பாடுகள் என்றால் பட்ட மரமாகி உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு பாடுகள் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு நினைவு படுத்தும்படியாக வந்திருக்கின்றார். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நீங்களே புறக்கணிக்கப்பட்டீங்க. எல்லாம் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நன்மை செய்து தீமையை அனுபவிக்கிறோமா? நன்மை செய்து தீமையை அனுபவித்தால் தான் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். நன்மை செய்து தீமை வரவில்லை என்றால் உங்களுடைய உறவு கடவுளோட சரியா இல்லை என்று அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் புறக்கணிக்கப்பட்டதுக்கு காரணம் அவர் நன்மை செய்தவராயிருந்தார். நன்மை செய்கிற மக்கள் புறக்கணிக்கப்படுவார்கள். நன்மை செய்கிற மக்கள் அசட்டை பண்ணப்படுவார்கள். நன்மை செய்கிற மக்களுக்கு மரியாதை இருக்காது. ஹல்லேலூயா. யாரெல்லாம் நன்மை செய்கிற மாதிரி நடிக்கிறாங்களோ, கேமரா முன்னாடி வந்து நன்மை செய்கிறமா நடிக்கிறாங்களோ அவர்களெல்லாம் உலகம் கொண்டாடுகிறது. இன்றைக்கு எத்தனையோ பேர் உண்மையாய் ஜனங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இருக்கிற இடம் தெரியாமல் மறைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 26:66 முதல் 68 வசனம் வீடுகளில் போய் வாசிங்க. பிரதான ஆசிரியர்கள் அந்த வசனங்களை வாசிங்கம்மா. 66 பிரதான ஆசாரியர்கள் அவரை இல்லை 26:66 அவரை மரணத்துக்கும், பிரதான ஆசாரியர்கள் அவரை மரணத்துக்கும் என்றார்கள். அவரை சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிலாத்து ஒப்பு கொடுத்துட்றார். பிலாத்துக்கு தெரிஞ்சிச்சு இவர் குற்றமற்றவர். மனைவி சொல்லிட்டாங்க, இவங்க ரொம்ப குற்றமற்றவர்ப்பா, ரொம்ப நல்லவர்ப்பா, அவருக்கு எந்த ஒரு தீர்ப்பும் நீங்கள் கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறார், எப்படியாவது இயேசு சுவாமியை காப்பாற்ற வேண்டும், இந்த சிலுவை மரணத்திலிருந்து அவரை காப்பாற்றி வேற ஏதாவது ஒரு மரணத்துக்கு வேற ஏதாவது ஒரு சின்ன பனிஷ்மெண்ட்டை கொடுத்து அவர் அனுப்பிடலான்னு சொல்லி எத்தனையோ முறை பிலாத்து என்ன பண்ணுறாராம், முயற்சி செய்கின்றார். அப்போது ஜனங்களை பார்த்து சொல்கிறாராம், அந்த இடத்துல பரபாசுன்னு ஒருத்தன் இருக்கான். யார் இருக்கா? பரபாசன் ஒருத்தன் இருக்கான். அவன் கொள்ளைக்காரனமாக இருக்கின்றான். அவனை என்ன பண்ணுங்க, நீங்கள் சிலுவையில் இறங்க, இவரை விட்டுருங்கன்னு சொல்கிறாரு பிலாத்து. அப்போ ஜனங்க சொல்கிறாங்க, இல்லை பரபாசை விடுதலை ஆக்குங்க, இயேசுவை சிலுவையில் அறைங்கள் என்று சொல்லி ஜனங்கள் புறக்கணித்தார்கள். அப்போ குற்றம் பண்ணுகிறவர்கள், கொலை செய்கிறவர்களுக்கு ஜனங்கள் சப்போர்ட் பண்ணி அவருக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார்கள். இயேசுவையோ சிலுவை சொன்னார்கள். ஹல்லேலூயா. இதிலிருந்து என்ன தெரியுது, குற்றமற்ற இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனாதான் பரபாசுக்கு விடுதலை. ஹல்லேலூயா. குற்றமற்ற இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் காட்டி கொடுத்தால்தான் யாருக்கு விடுதலை? கொள்ளைக்காரர்களுக்கும் கொலைக்காரர்களுக்கும் விடுதலை என்பதை அந்த இடத்துல அவர் என்ன பண்ணாராம், நிரூபித்து காண்பித்தார். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் அவர் புறக்கணிக்கப்பட்டார் தெரியுமா? இந்த பரபாசை வந்து பெரியவன் ஆக்கி அவனை விடுதலை செய்ய சொல்லிட்டு இயேசு சுவாமியை சிலுவையில் அறைந்தார்கள். அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா யூதாஸ் என்ன பண்ணுறான், காட்டி கொடுக்குறான். 30 வெள்ளி காசுக்காக முத்தமிட்டு அவரை காட்டி கொடுத்து புறக்கணிக்கப்படுகின்றான். அவரை புறக்கணிக்க வைக்கின்றான். தடியும் கல்லும் தூக்கிட்டு வராங்க. அவர் சொல்கிறார், நான் தேவாலயத்தில் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன், அப்போ கூட என்ன பிடிச்சிருக்கலாமாப்பா, ஆனால் அப்பொழுதுதான் வேலை வந்தது, பிதாவின் வேலை அப்பொழுதுதான் வெளிப்பட்டது. ஆகவே இப்போ யூதாஸ் காட்டி கொடுத்துட்டு போயிட்டான். அடுத்தது என்ன பண்ணுறாரு தெரியுமா, பேதுரு காட்டி கொடுக்குறான். எடுத்து வாசிங்க அந்த வசனம். மத்தேயு 26 69 வாசிங்கம்மா. ம் 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 ஹல்லேலூயா.
தெரியாதுன்னு மறுதளிக்கிறான். கூடவே இருந்தவன், நீங்கள் சிலுவைக்கு போகிறது சித்தம் இல்லைன்னு சொன்னவன், எதிர்ந்தாலும் ஆண்டவருக்காக ஓடி போய் முதல்ல நிற்கிற மனிதன், ஆண்டவரை பிடிக்க வரும்போது காதை வெட்டினவன், இப்போ இது எல்லாம் ஆண்டவரை எந்த அளவுக்கு நேசிப்பானோ அந்த எல்லா சீடர்களை காட்டிலும் பேதுரு தேவனை அதிகமாய் நேசித்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி அதிகமாய் நேசித்த அந்த மகனும் இயேசுவை காட்டி கொடுத்துட்டான், மறுதளிச்சிட்டான். எனக்கு அவர் யாருன்னே தெரியாது, அவருக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை என்று சொல்லிவிட்டான். எப்படிப்பட்ட ரிஜெக்ஷன் பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு புறக்கணிப்பு இயேசுவுக்கு வந்தது. இன்றைக்கும் கூட நம்ம சொந்த ஜனங்கள் சொல்லுவாங்க, எங்கேயாவது போனோம்னா அவங்க யாருன்னு எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டோம், ஒரு போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு, அந்த இடத்துல போய் இவங்க எங்கள் சொந்தக்காரங்கன்னு போய் நின்னோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுங்க சொல்லி எத்தனையோ பேர் அந்த வழியிலே நடந்து வந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை என்று சொல்லி சொந்த ஜனங்கள் நமக்கு உதவி செய்வார்கள் என்று பணம் கேட்டோம் என்றால் இருந்தாலும் அவர்கள் கொடுக்க இன்றைக்கு முன் வருவதில்லை. ஹல்லேலூயா. பணம் வைத்திருந்தாலும் கொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் நாம் தேவனுக்காக உண்மையாய் நிற்கின்றோம். நீங்களும் நானும் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஒருவேளை இன்னைக்கு புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி வேதனையோடு வந்திருப்பீங்க. ஆண்டவர் சொன்னார், இனி நீ புறக்கணிக்கப்படுவதில்லை, உனக்காக நான் புறக்கணிக்கப்பட்டேன். இயேசு உங்களுக்காக புறக்கணிப்பட்டார். இயேசு உங்களுக்காக என்ன பண்ணாராம்? நிந்தையை அனுபவித்தாராம், அவமானத்தை அனுபவித்தாராம். இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் அசட்டை பண்ணப்பட்டார். அநேக திருமண ஸ்தலங்களிலேயோ மற்ற சொந்த ஜன காரியங்களிலோ நாம் போய் நிற்கும்போது சில வேளைகளில் அசட்டை பண்ணப்படுகின்றோம். அப்படி தானே? நிறைய யார் மொய் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முதல் சீட்டு. கொஞ்சமாக வைக்கிறோம், அது எவ்வளோ நெருங்கிய நபராக இருந்தாலும் தூரத்தில் தான் நின்று வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் நம் தேசத்தில் இருக்கின்றது. ஆகவே அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் தெரியுமா? இயேசு சுவாமி உங்களுக்காக எனக்காக அவர் புறக்கணிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. மார்க் 11:9-10 வசனத்தில் வாசித்தீங்கன்னா, எந்த எருசலேம் வீதியிலே தேவன் என்ன பண்ணாரு? கழுதையின் மேல் பவனி வந்தாராம். ஹல்லேலூயா. இயேசு சுவாமி கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் பவனி வருகின்றாராம். அதை தான் சகரியால 9:9 வசனத்தில் வாசிக்கின்றோம். 9:9 இதோ உன் ராஜா நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தம்மை தாழ்மையுள்ளவருமாய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மறியின் மேலும் ஏறி உன்னிடத்தில் வருகின்றார். அப்போ அவர் ஏறி வரும்பொழுது அந்த எருசலேம் வீதியிலே ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? அவரை புகழ்கிறார்கள். ராஜாதி ராஜா, இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி புகழ்கிறார்கள். எந்த ஜனங்கள் அந்த எருசலேம் வீதியிலே இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்தார்களோ அதே மனிதர்களால் அவர் சிலுவை சுமந்து போகும்பொழுது ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டாராம். இவன் என்ன செய்யாமல் சிலுவையை கொடுத்துருப்பாங்க. சிலுவை மரணம் தான் கடைசி மரணமாம். ஹல்லேலூயா. அப்போது ஒரு ராஜா கழுதை குட்டியின் மேல் பவனி வந்தார்னா என்ன அர்த்தமாம்? அந்த தேசத்திற்கு சமாதானம் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. ஒரு ராஜா கழுதையின் மேல் ஏறி வரும்பொழுது ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களா? வீட்டிலேருந்து வெளியில் ஓடி வருவாங்களாம். இப்போ அப்படி தான் இயேசு சுவாமிக்கு ஓடி வந்தாங்க. ஓடி வந்து அவங்களுடைய குறைகள், அவங்களுடைய விளைச்சல்கள், அவர்களுடைய செல்வங்கள் இருக்கும் இல்லையா, அவங்க என்னென்ன சம்பாதிச்சார்களோ அதையெல்லாம் கொண்டு வந்து ராஜா கிட்ட காமிப்பார்களாம், ராஜாவுக்கு கொடுப்பார்களாம், டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லுவார்களாம். அவங்க விளைச்சல், இந்த ஆண்டு ஐயா இவ்வளோ நல்ல விளைச்சல் வந்தது, இதை பாருங்கள் என்று சொல்லி ராஜா கிட்ட காண்பிப்பாராம். அப்படி ராஜா இதன் மேலே கழுதையின் மேலே பவனி வரும்பொழுது அந்த ஜனங்கள் அவர்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி உண்டாகுமாம், அவர்களுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகுமாம். ராஜா நம்மளை சந்திக்க வருகின்றார், ராஜா நம்மளுடைய குறைகளை கேட்க வருகின்றார், ராஜா நம்மை விசாரிக்க வருகிறார் என்று சொல்லி அந்த கழுதையின் மேல் வருகிற ராஜாவை புகழ்வார்களாம். ஹல்லேலூயா. எந்த இடத்துல அவர் அவருடைய அந்த வேதம் வசனம் சொல்லுகிறது. யோவான் 14:27 என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுத்து போகின்றேன். அப்போ அந்த கழுதையின் மேல் ஏறி ஆண்டவர் சுமந்து உலகத்தை அந்த தேசத்தை வரும்பொழுது என்ன சொல்கிறதுமா? என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன், என்னுடைய சமாதானத்தை நான். ஏன் தெரியுமா? ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? இவங்க ஆண்டவர் இயேசு சுவாமி பிலாத்துக்கிட்ட கொண்டு போய் நிறுத்தும் பொழுது ஜனங்க சொல்கிறாங்க, பரபாசை விடுதலை செய், என்ன பண்ண, இயேசுவை
சிலுவையில் அறை. அப்போ சொல்கிறாங்க, அவர் அந்த பிலாத்து கை கழுவுறார். இந்த குற்றமில்லாத ரத்தத்துக்கு நான் பொறுப்பு கிடையாதுன்னு கை கழுவுறார். அப்போ இந்த ஜனங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அவரை சிலுவையில் அறையுங்கள், அவருடைய அந்த 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 இரத்தப்பழி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் வரட்டும் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் படுகிற பாடுகள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. இன்றைக்கும் கதறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பிள்ளைகளின் சந்தனமாய் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? கதறி கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் அவர்களை விசாரிக்கிறது. அவர்கள் என்ன சொன்னார்களோ அது அவர் வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு ராஜா குதிரையின் மேல் பவனி வந்தான் என்றால் அவன் யுத்தத்திற்கு வருகிறான் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. எப்படி வருகிறாரா? குதிரையின் மேல் வந்தா எப்படி, என்ன அர்த்தமா? யுத்தத்திற்கு வருகிறாராம். நம்முடைய ராஜாதி ராஜா, சமாதான பிரபு, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் முதலாம் வருகையிலே சமாதானத்தை தேசத்திற்கு கொண்டு வந்தார். தன் ஜீவனை கொடுத்தார், ரத்தத்தை சிந்தினார். இவ்வளவாய் உன்னை நான் நேசிக்கிறேன், என்னுடைய ரத்தத்தினால் தான் உங்களுக்கு மீட்பு, என்னுடைய ரத்தத்தினால் தான் உங்களுக்கு ரட்சிப்பு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால்தான் உங்களுக்கு மீட்பு, உங்களுக்கு சமாதானம், நான் மரண குழியில் மரணத்தை வென்று ஜெயமாய் எழுந்தால்தான் உங்களுக்கு மீட்பு என்று சொல்லி கிருபையை நமக்கு சுதந்திரத்து கொடுத்தார். கிருபையினால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம். நீங்கள் செய்த புண்ணியத்தினாலும் நான் செய்த புண்ணியத்தினாலும் இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்படவில்லை. நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்கு காரணம் குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த குற்றமில்லாத ரத்தத்தினாலே, புறக்கணிக்கப்பட்ட ராஜாதி ராஜாவினாலே, நிராகரிக்கப்பட்ட ராஜாதி ராஜாவின் ரத்தத்தினாலே உங்களுக்கு எனக்கும் கிருபையினால் ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. இல்லை என்றால் நீங்களும் நானும் இன்றைக்கு மரண கண்ணிக்குள் கிடந்திருப்போம். பிசாசு மரணத்தை கட்டளையிட்டான், இரண்டாம் மரணத்தை கட்டளையிட்டான். அதுவும் அக்னியும் கந்தகமும் எரிகிற நரகத்துக்கு மனிதர்களை தூக்கி போடுவதற்கு அவன் திட்டம் போட்டான். அந்த நரகத்தை பிசாசுக்கு சொந்தமாக்கும்படியாய் அவர் சிலுவையிலே தொங்கினாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய முதல் வருகை சமாதானத்தை எருசலேம் மக்களுக்கு கொண்டு வந்தது. அவருடைய முதல் வருகை, ராஜாதி ராஜாவினுடைய முதல் வருகை, அவர் புறக்கணிக்கப்பட்டவர், துக்கம் நிறைந்தவராய், பாட அனுபவித்தராய் வந்து, அம்மா இதுதான் உண்மை, ஐயா இதுதான் உண்மை, நித்திய ஜீவனை அடைவதற்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என் மூலமாக தான் உங்களுக்கு விடுதலை, என் மூலமாக தான் உங்களுக்கு கிருபை என்று சொல்லி இயேசு சுவாமி கிருபையா இறங்கி வந்தார். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. போதும் சிஸ்டர். ஹல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜாவாய் கழுதை மறியின் மேலே சமாதானத்தை தேசத்திற்கு கூறும்படியாய் வந்த ராஜா எடுத்துக்கொள்ளப்பட்டார். 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது அந்த மலையில் நின்று ஜனங்கள் பார்க்கும் பொழுது சொல்கிறாங்க, அவர் கூட இருந்த 2 பேர் சொல்கிறாங்க, அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே அவர் திரும்பி வருவார். எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அவர் சமாதான பிரபுவாய் வந்தார். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு 2ஆம் தடவை வரும்பொழுது, மீண்டும் அவர் வரும்பொழுது நியாயாதிபதியாய் வரப்போகின்றார், குதிரையின் மேல் வரப்போகின்றார். ஹல்லேலூயா. யுத்த வீரராய் வரப்போகின்றார். அவரை குத்தினவர்கள் அவர்களை காணும்படியாய் வரப்போகின்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை தான் நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கின்றோம். எடுத்தவர்கள் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குற்றமற்றவராய், நிராகரிக்கப்பட்டவராய் இயேசு சுவாமி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தின தேவன் அன்றைக்கு அவரை தன் ஜனங்களுக்காக ஒப்பு கொடுத்தார், மீட்புக்காக ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு அவர் மீண்டும் வரப்போகின்றார். அவர் எப்படி வரப்போகிறார் தெரியுமா? ராஜாதி ராஜாவாய், நியாயாதிபதியாய், யுத்த வீரராய், வெண்குதிரையில் வரப்போகின்றார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதுதான் சகரியால் நாம் வாசிக்கின்றோம். ராஜா ஒருத்தனை தேர்ந்தெடுத்தா அந்த ராஜா சமாதான பிரபுவாய் போவாராம். ஆனால் குதிரையில் போனார்னா தேசத்தில் யுத்தம் வரப்போகின்றது என்று சொல்லி ஜனங்கள் தயாராகி விடுவார்களாம். இப்பொழுது ராஜாதி ராஜா வரப்போகின்றார். மத்தேயு
24ஆம் அதிகாரத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டதோ அதெல்லாம் நிறைவேறிவிட்டது. ராஜ்யத்துக்கு ராஜ்யம், இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ராஜ்யத்துக்கு ராஜ்யம். இன்றைக்கு 3ஆம் உலக யுத்தத்திற்கு மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்களும் நானும் புறக்கணிக்கப்பட்டவர்களாய், நிராகரிக்கப்பட்டவர்களால், மக்களால் நாம் ஒன்றுத்துக்கும் லாகி இல்லை என்று சொல்லப்பட்டவர்களாய் தேவனையே நாம் பற்றி கொண்டு தேவனுடைய அன்பிற்காய் காற்றுக்கொண்டு பொறுமையோடு அவரை நோக்கி பார்த்திருப்போம் என்றால் அவரோடு கூட நாம் ரகசிய வருகையில் கடந்து செல்ல போகின்றோம். எத்தனை பேர் விசுவாசிக்கின்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகின்றது, சிலர் தாமதிக்கிறார் என்று நினைத்தபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனந்திரும்ப வேண்டும் என்று விரும்பி தம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கின்றார். எல்லாம் சொல்றாங்க, வராராம் இயேசு சுவாமி, வராராம் சொல்றாங்க. பவுல அப்போஸ்தலர் காலத்திலேருந்து தான் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய தியாலஜியன்ஸ், பைபிள் காலேஜ் படிக்கிறவங்களாம் பயங்கரமாக யோசிப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, பவுல் அப்போஸ்தலர் காலத்திலேயே இயேசு சுவாமி வருவாருன்னு சொன்னாங்க, இன்னும் வரல. ஏன் வரல? ஒருவரும் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும், ஒருவரும் நரகத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லி அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கின்றார். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், பூமி அதிர்ச்சிகள் ஆங்காங்கே தோன்றும், ஹல்லேலூயா, வானத்திலே அடையாளங்கள் தோன்றும் என்று சொல்லி மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் அவருடைய வருகைக்கு முன்பாக என்னென்ன அடையாளங்கள் நடக்குமோ அத்தனையும் நடந்து கொண்டே இருக்கின்றது, நடந்து முடிந்து விட்டது. ஹல்லேலூயா. இப்பொழுது ராஜாதி ராஜா வருகிற நேரத்துக்குள்ளாய் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அதாவது இப்போ ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக என்னென்னலாம் எச்சரிப்பு கொடுத்தாரோ அந்த எச்சரிப்பெல்லாம் நடந்துவிட்டது. அந்திகிறிஸ்து ஆட்சிக்கு என்னெல்லாம் அடையாளங்கள் சொல்லப்பட்டதோ அந்த அடையாளங்களும் நிறைவேறி கொண்டே இருக்கின்றது. இரண்டும் சரிபாகமாய் நடந்து கொண்டே இருக்கின்றது. நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு இவர்கள் என்னை புறக்கணிக்கிறார்கள் என்று சொல்லி, இவர்கள் என்னை அவமானப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி முடக்கப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மூலையில் அமர்ந்து நாம் இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் செய்ய முடியாதென்று முடக்கப்படுவதற்காக உங்களையும் என்னையும் அவர் அழைக்கவில்லை. நீங்களும் நானும் ராஜாதி ராஜாவை பார்க்கும்படியாய் இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன பண்ண வேண்டும்? ஆயத்தப்பட வேண்டும். we need to repent. நாம் என்ன பண்ண வேண்டும்? பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். இந்த கிருபையின் காலம் முடிவுக்கு வருகின்றது. இந்த கிருபையின் காலம் முடிவுக்கு வருகின்றது. ராஜாதி ராஜா நியாயாதிபதியாய் நியாயம் விசாரிக்கும்படியாய் வரப்போகின்றார். எந்த கொல்கதா மலையில் அவரை கபாலஸ்தனம் என்ற ஸ்தலத்திலே அவரை சிலுவையில் அறைந்து குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினார்களோ அதே மலையில் இறங்கி வந்து அவர் நியாயம் விசாரிக்கும்படியாய் இறங்க போகின்றார். அப்பொழுது கொல்கதா மலை பிளக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமா? மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் நீங்கள் வாசிக்கும் பொழுது 2 பேர் வயல்வெளியில் இருப்பார்கள். ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க? எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ஒருத்தர் கைவிடப்படுவார்கள். ஆகவே இன்றைக்கு அந்த நாட்களுக்குள் நாம் வந்து கொண்டிருக்கிறோம். 3ஆம் உலக யுத்தம் துவங்கும் நாட்கள். இது ஒரு சைனாய் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கின்றார். நான் ஒரு செய்தியை, தினகரையாவுடைய செய்தியை நான் கேட்டேன். அதிலே அவரை இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இன்டர்வியூ எடுக்கும் பொழுது அவர்கிட்ட கேட்குறாங்க, இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகைக்கு உரிய அடையாளங்கள் என்ன? இயேசு சுவாமி என்னென்ன அடையாளங்கள்லாம் நடக்கும் என்று சொல்லிவிட்டார், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி தினகர் ஐயாவை கேட்டபொழுது அவர் சொல்லுகிறார், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் யுத்தம் துவங்கும், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் யுத்தம் தொடங்கும். அந்த யுத்தம் மும்முரமாய் நடக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கும். இதுதான் அடையாளம் என்று சொல்லி அன்னைக்கு சொன்னார். இன்றைக்கு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் யுத்தம் துவங்கி விட்டது. தேவனுடைய வருகை மிக சமயமாக இருக்குது. அவர் உங்களையும் என்னையும் குற்றமில்லாத ரத்தத்தை கொடுத்து மீட்டெடுத்தார். சிலுவையிலே அவர் புறக்கணிக்கப்பட்டவராய், நிராகரிக்கப்பட்டவராய் அவர் சிலுவையிலே மரணம் அடைந்தாரம்மா. இன்றைக்கு உங்களையும் என்னையும் மீட்கும்படியாய் வரப்போகின்றார். நீங்களும் நானும் ஆயத்தப்படுவோமா? நீங்களும் நானும் ஆயத்தப்பட்டு மற்றவர்களை ஆயத்தப்படுத்தும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு இந்த ஸ்தலத்துக்குள் உங்களை அமர வைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி என்ன ஒப்பு கொடுக்குறாப்பா. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தமுள்ளவன் இன்னும் அசுத்தமாகட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று இயேசு சுவாமி உரைத்து சென்றார். அந்த நாள் மிக சமயமாய் இருக்கின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாடலை போடுங்க. He was rejected by human. Hallelujah.
he was rejected. அவர் என்ன பண்ணாராம்? புறக்கணிக்கப்பட்டார். அவர் புறக்கணிக்கப்பட்டவராய். கண்களை மூடி, அப்பா இன்றைக்கு நான் புறக்கணிக்கப்படுறேன், என் பிள்ளைகள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், எனக்கு இப்படிலாம் நடக்குது என்று சொல்லி அநேக வேளைகளில் கவலையோடும் கண்ணீரோடும் நாம் அமர்ந்திருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே புறக்கணிக்கப்பட்டம்மா, இப்போ நான் நியாயாதிபதியாக வருகிறேன், எனக்கு நியாயம் விசாரிக்கணும்னு சொல்லி இவ்வளோ நாள் நீ போராடினாய் அல்லவா, இன்றைக்கு நான் நியாயம் விசாரிக்க முடியாது வரப்போகின்றேன். என்னை குத்தினவர்கள் என்னை காண்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. உனக்கு விரோதமாக எழும்பினவர்கள் உன்னோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் அவர்கள் கண்கள் திறக்கப்பட போகின்றது. அவர் உங்களுக்காக எழும்ப போகின்றார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு விசை எல்லாரும் எழும்பி நின்று ஒப்பு கொடுப்போமா? வரலையா? குருசிஃபை மைக் கொடு. இல்லை அந்த பாட்டு மட்டும் போடு. தேங்க்யூ லார்ட். எல்லாரும் கண்களை மூடி. அப்பா நீர் எங்களுக்காக மைக் கொடுத்துங்க, நான் போட்டுறேன். எங்களுக்காக காயப்பட்டீரப்பா, எங்களுக்காக மரித்தீர் ஆண்டவரே, எங்களுக்காக யாவற்றையும் ஆண்டவரே செய்து சிலுவையிலே முடித்து விட்டீர் ஆண்டவரே. நாங்களோ இன்றைக்கு கர்த்தாவே அப்பா பழைய காரியங்களை பார்த்து 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 ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே நாட்களை நாங்கள் வீணாக்கி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன் என்று சொல்லி ராஜாதி ராஜா, சிலுவையிலே ஜீவனை கொடுத்த ராஜா, புறக்கணிக்கப்பட்ட ராஜா மீண்டும் வருகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே நீர் வாரும் என்று சொல்லுங்க. நீர் வாரும் ஐயா, நீர் வாரும் ஐயா. உம்மையே நான் நோக்கி பார்த்து உம்மிடத்திலிருந்து ஆண்டவரே விடுதலைகளை பெற்றுக்கொள்ளும்படியா இன்றைக்கு நான் நிற்கிறேன், இறங்கி வாங்கன்னு சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் கண்களை மூடி உணர்ந்தவர்களாய். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். பரிசுத்த ஆவியானவரே மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஜீவாதிபதியே மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்கள் செய்பவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தப்பா, நோ மோர் ரிஜெக்ஷன் ஓ லார்ட், no more rejection. So far I rejected, oh Lord Jesus, so far I rejected. Today I came to know that you were rejected, you were rejected very badly, Lord Jesus. உம்மோடு என்னை கம்பேர் பண்ணும்பொழுது நான் ஒன்றுமில்லை என்று சொல்லுங்க, ஒன்றுமில்லைன்னு சொல்லுங்க. நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, உங்கள் கூட என்னை கம்பேர் பண்ணுவதற்கு நான் ஒன்றுமில்லைன்னு சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் ராஜாதி ராஜாவை வரப்போறீங்கப்பா. இவ்வளோ நாள் நாங்கள் கேட்ட சிலுவை தியானம் அல்ல ஆண்டவரே, இன்றைக்கு இந்த சிலுவை தானத்தில் சிலுவை தியானத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து உம்முடைய வருகையிலே எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாய் இதுதான் தலைப்பு. அவர் புறக்கணிக்கப்பட்டவராய், ராஜாதி ராஜா புறக்கணிக்கப்பட்டவராய், மீட்பை எடுத்து கொடுத்த, ரட்சிப்பை எடுத்து கொடுத்த ராஜாதி ராஜா அவர் மீண்டும் வரப்போகின்றார். அவர் மீண்டும் வரப்போகின்றார். குதிரையின் மேல் வரப்போகின்றார். ராஜாதி ராஜாவாய் வரப்போகின்றார். கரங்களை உயர்த்தி நம்மை சமர்ப்பிப்போமா, சமர்ப்பிப்போமா, சமர்ப்பிப்போமா. அவர் அவர் எல்லாராலும் கைவிடப்பட்டவராய், ஒரு ரோஜா பூ எப்படி கீழே விழுந்து ஜனங்களால் மிதிக்கப்பட்டதோ அப்படி அவர் மிதிக்கப்பட்டாராம், அவர் கைவிடப்பட்டாராம், அவர் புறக்கணிக்கப்பட்டாராம். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் நரகத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லி நீங்களும் நானும் அந்த பாக்கியத்திற்காய் காத்திருக்கிறோம். வந்த ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே இப்படிப்பட்ட அபிஷேகம் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்மை முகமுகமாய் சந்திக்கிற அபிஷேகம் ஒவ்வொரு மீதும் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா உம்முடைய வல்லமை கரத்தினால் ஒவ்வொருவரையும் பிடித்து, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன் நியாயத்தை விசாரிப்பேன், உன்னுடைய ரிஜெக்ஷனுக்கு நான் நீ என்னுடைய புத்திர சுவிகாரியா இருப்பதினாலே உன்னுடைய ரிஜெக்ஷன், உன்னுடைய புறக்கணிப்பை என்னுடைய புறக்கணிப்பாய் நான் எடுத்து உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். இனி உன்னை யாரும் புறக்கணிப்பதில்லை. நான் உனக்காக புறக்கணிக்கப்பட்டேன் அன்பு மகளே. நான் உனக்காக துக்கம் சுமந்தேன். நீ துக்கமுகமா இருக்காது, நீ துக்கமுகமா இருக்காது என்று சொல்லி இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடு கூட திட்டவட்டமாய் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். அன்பு மகளே, இந்த காணொளி வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ துக்க முகமா இருக்காத, நீ புறக்கணிக்கப்பட்டவன் அல்ல, நீ புறக்கணிக்கப்பட்டவள் அல்ல. ராஜாதி ராஜாவோடு கூட ஆளுமை செய்யும்படியாய் அவருடைய ரத்தத்தை சிலுவிலை சிந்தி இன்றைக்கு இருக்கரம் நீட்டி இவ்வளவாய் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி அரவணைத்து வந்திருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளை அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள்,
அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். நித்திய ஜீவனை உங்களுக்கு அளித்த தேவன் நித்தியமாய் அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாய் நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நீர் எங்களோடு கூட இருக்கிற தெய்வக்காய் மக்கு நன்றி. உடைய பிரசன்னத்துக்காக மக்கு நன்றி. இந்த ஊழியத்திற்காய் மக்கு நன்றி. இந்த ஆண்டவரே, இந்த சிலுவை தியானத்தை நீர் ஆசீர்வதித்து அங்கீகரித்து ஒவ்வொரு நாளும் இந்த ஸ்தலத்துக்குள் மகிமைப்பட்டு கொண்டிருக்க தெய்வக்காய் மக்கு நன்றி. இதை பொறுப்பெடுத்து நடத்துகிற அன்பு சகோதரனும் சகோதரியும் இன்னும் வல்லமையினால் ஆண்டவரே நீர் எடுத்து பயன்படுத்தும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.